தொடர்ந்து எல்லா இடத்துலையும் பேசுகிற ஒரே பேசும் பொருளாக வந்து விஜயும் த்ரிஷாவும் மாறி இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை பற்றி சொல்லியிருந்திருக்கீங்க. இன்னைக்கு அது உண்மையாக மாறிடுச்சு. எப்படிமா பார்க்குறீங்க? அவங்க ஃபேமிலியை பற்றி நம்ம தேவையில்லாமல் கொச்சப்படுத்தக்கூடாது. எப்போ அந்த ஃபேமிலியை பற்றி பேச ஆரம்பிப்போம்னா, விஜய் இஸ் நவ் அ பப்ளிக் மேன். தான் சினிமாவில் இருந்தப்போ மட்டும் கூட நம்ம வந்து நாட் நெசசரி. ஏன்னா சினிமாவில் நடிகர்கள் நடிகைகள் அவங்களோட அந்தரங்க வாழ்க்கையை பற்றி நம்ம வந்து கொச்சப்படுத்தணும் தேவையில்லை. பட் இப்போ வருங்கால சன்னதிகள், தட் இஸ் யங்கர் ஜெனரேஷன், யாரை இவங்க பின்பற்றாங்கன்னா அவனும் ஒரு பொம்பளை பொறுக்கி. வைஃப் எவ்வளோ சரி கெட்டவங்களானே நீ இது பண்ணிக்கலாம். ஆனால் உன் பொண்ணோட ஒரு பட்டம் அளிப்பு விழாவுக்கு யார் போய் நிற்கிறா? அப்போ நீ ஒரு அப்பனா ஒரு தகப்பனா நீ உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? நான் முதல் நான் தான் அவனுக்கு சைக்கோன்னு கொடுத்தேன். நான் தான் சொன்னேன் அவனுக்கு மென்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அவங்க வைஃப் அந்த ஊர்ஜினப்படுத்துறாங்க. யாரை கல்யாணம் பண்ண அதுவுமே உன் ஃபேன் தான். உங்க அம்மா அப்பா பார்த்து உன்னை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணல. 27 வருஷம் அவங்க வாழ்ந்துட்டு அந்த இதுக்கு நீ என்ன மரியாதை கொடுக்க? அவனுக்கு ஒரு பெரிய டீமே இருக்குது. தட் கீர்த்தி சுரேஷ், இந்த த்ரிஷா. அப்போ வந்து அவன் தான் இந்த எல்லாத்துக்குமே மாமா வேலை பார்த்துட்டு இருக்குது இந்த ஜெகதீஷ் பழனிசாமி. வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் நம்ம கூட அட்வொகேட் கீதா மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம். ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்பீங்க, தொடர்ந்து எல்லா இடத்துலையும் பேசுகிற ஒரே பேசும் பொருளாக வந்து விஜயும் த்ரிஷாவும் மாறி இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை பற்றி சொல்லியிருந்திருக்கீங்க. ஆனால் அப்போல்லாம் நிறைய பேர் வந்து அதை நம்பாமல் இருந்தாங்க, நிராகரிச்சாங்க. அவங்களோட குடும்பத்தோட ஒரு ஒன்றா இருக்காரு, நீங்கள் ஏன் கீதாமா இப்படி பேசுறீங்கன்ற ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது உண்மையாக மாறிடுச்சு. எப்படிமா பார்க்குறீங்க? எனக்கு வந்துட்டு என்னோட நேயர்கள், தட் இஸ் எனக்கும் ஒரு சிலர் இந்த கமெண்ட்ஸ் ஃபேன்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி கமெண்ட்ஸ் அடிக்கிறாங்க. 95% ஆஃப் த பீப்புள் நான் பேசுறது உண்மைன்னு சொல்லி தான் எனக்கு கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. எனக்கு வந்துட்டு இது தொழில் கிடையாது. இவங்களை பற்றி பேசி இதால் நம்ம சம்பாதிக்கிறதும் கிடையாது. என்னோட சேனல்லையும் நான் அதை பற்றி பேசி சம்பாதிக்கிறது கிடையாது. ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஃபேமிலி, அவங்க ஃபேமிலியை பற்றி நம்ம தேவையில்லாமல் கொச்சப்படுத்தக்கூடாது. பட் எப்போ அந்த ஃபேமிலியை பற்றி பேச ஆரம்பிப்போம்னா, விஜய் இஸ் நவ் அ பப்ளிக் மேன். தான் சினிமாவில் இருந்தப்போ மட்டும் கூட நம்ம வந்து நாட் நெசசரி. ஏன்னா சினிமாவில் நடிகர்கள் நடிகைகள் அவங்களோட அந்தரங்க வாழ்க்கையை பற்றி நம்ம வந்து கொச்சப்படுத்தணும் தேவையில்லை. பட் அவங்க வெளியே வந்து இப்போ வந்து பூஜா பேடின்ட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கா, சின்ன அந்த கபீர் பேடியோட வைஃப். ஒரு நாள் அந்த மாதிரி ஃபுல்லாகவே நியூட் ஆகிட்டு பீச்சில் ஓடி இருக்காங்க. அப்போ எப்போ ஆகும், மக்கள் பேசுவாங்க. இதே அவங்க வீட்டில் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா யாருமே பேச மாட்டாங்க. அது அவங்க வீட்டு பிரச்சனை. பட் வந்து விஜய் மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்துட்டு தான் வந்து நான் வருங்கால சிஎம் வருங்காலங்களும் இல்லை, நான் தான் சிஎம், அந்த அளவுக்கு இது பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஆளுங்களும் சரி. ஈவன் விஜய் ஹிம்செல்ஃப் இப்போ வந்து அடுத்தவங்க வந்து என்னை பற்றி பெருமையாக பேசுறது, நானே என்னை பற்றி பெருமையாக பேசுறது, ரெண்டு இருக்குது. ஓகே, அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி இது வரும்போது நம்மளுக்கு இப்பேற்பட்ட ஒரு லீடர் தேவையா? என்னை பொறுத்த வரையில இவங்களெல்லாம் நான் வந்து தலைவர்களாகவே ஏற்றுக்கிறது இல்லை. நான் அவங்கள தலைவர்னு கூட கூப்பிடுறதில்லை. இது வந்துட்டு ஒரு தலைவர்னா அவங்க எப்படி மக்களை கூப்பிட்டுட்டு போறாங்க, எந்த விதத்துல அவங்க ஒரு உதாரணமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த தலைவர் ஒரு உதாரணமா இருக்கணும் மக்களுக்கு. இவர் இப்படி வாழணும். லைக் கக்கனை பத்தி பேசுவாங்க. நம்ம யாரும் கக்கனம் பார்த்ததில்லை, நான் பார்த்ததில்லை. பட் நான் இருந்திருக்கேன் அந்த காலத்தில், நான் சின்ன குழந்தையா இருந்தேன். பட் ஐ நெவர் ஹர்ட் ஆஃப் இட், தட் இஸ் பார்த்ததில்லை. பட் இன்னைக்கு அவர் ஒரு முன் உதாரணமா இருக்கார். நம்ம வந்து அதை நம்ம அதை நல்ல விதத்துல எடுத்துக்கணும். ஆனா விஜய் மாதிரி ஒரு வந்துட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு இப்ப வருங்கால சன்னதிகள், தட் இஸ் யங்கர் ஜெனரேஷன், வெதர் ஸ்கூல் சில்ட்ரன், காலேஜ் சில்ட்ரன். அப்போ கொஞ்சம் அந்த காலேஜ்லேருந்து வெளியே வந்த மக்கள் கடை அவனோட ஃபாலோவர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ், அவங்க பேச்சை பார்த்தீங்கன்னா இட்ஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஒரு நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வருங்கால ஜென்ரேஷன் இருக்க போறாங்கன்னா இது நல்லதுக்கே கிடையாது, யாருக்குமே நல்லது கிடையாது. அப்போ வந்துட்டு யாரை இவங்க பின்பற்றாங்கன்னா அவனும் ஒரு பொம்பளை பொறுக்கி. ஐ எம் சாரி ஃபார் த வேர்ட்ஸ் தட் ஐ எம் யூசிங். பட் மக்களுக்கு இப்படி பேசினாதான் அவங்களுக்கும் உரைக்கும். ஓகேங்களா? அப்போ வந்துட்டு இவன் வந்து இவ்வளவு பேசும் வந்து ஒரு மகளிர் தினத்தன்னைக்கு நீ என்ன பேசணுமோ, நீ ஒருத்தந்தான் மகளிருக்கே பாதுகாப்பு மாதிரின்னு சொல்லும் போது, நீ உன் குடும்பத்துல உன் வைஃப் எவ்வளவு சரி கெட்டவங்களானே நீ இது பண்ணிக்கலாம். ஆனா உன்
ஷீ இஸ் ஆஃப் அ யங் ஏஜ். ஒன்று இது அந்த அந்த பொண்ணோட ஒரு கான்வகேஷன் பட்டம் அளிப்பு விழாவுக்கு யார் போய் நிற்கிறா? அவங்களோட அண்ணன். அப்போ நீ ஒரு அப்பனா ஒரு தகப்பனா நீ உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ஒய்ஃப் கெட்டவங்களேனாலும் வச்சுக்கலாம். அப்போ வந்து உனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, ஒரு டியூட்டி. இது என் குழந்தைகள். அப்போ வந்துட்டு நீ அவங்களுக்கு எவ்வளோத்துக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுக்க, அந்த குழந்தைங்களுக்கே நீ செக்யூரிட்டி கொடுக்காதவன் நீ எப்படி பெண்களுக்கு நீ மற்ற பெண்களுக்கு நீ செக்யூரிட்டி கொடுப்ப? கிடையாது. இதெல்லாம் சும்மா போய் இவனுக்கு வந்துட்டு அந்த ஸ்டேஜில் ஏறிட்டா இந்த அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் அந்த ஜூம்லாஸ், இந்த மோடி எப்படி அழகா ஜூம்லாஸ் பொய் வாக்குறுதிகள் கொடுக்குறாரோ அதே மாதிரிதான் இது. மோடிக்கும் விஜய்க்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இந்த பேசுறது வாழ்க்கை எல்லாமே எல்லாமே ரெண்டு பேரும் ஜாடிக்கு ஏத்த மூடி கதை. ஓகேங்களா? அப்ப அந்த ஒரு சூழ்நிலையில உங்க வைஃப் வந்து ஒரு டிவோர்ஸ் கேஸ் கொடுத்துருக்க நிலையில, இது நான் முதலே சொன்னேன், எலெக்ஷன் டைம்ல அந்த டிவோர்ஸ் வரும்னு சொன்னேன். ஏன்னா நிறைய சேனல்ஸ் கேட்டாங்க, இப்போ ஒன்றும் இல்லையே ஏன் அதை பத்தி பேசுனா, நான் சொன்னேன் தக்க டைம்ல அது வரும். வந்துச்சு. இது வந்து இப்பவும் கூட அந்த ஆளுக்கு ஒரு வெக்கம் கூட இல்லை. ஒரு அவனுக்கு வந்து ஒரு ஐயோ நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பத்தை பத்தி உலகமே பேசுதே, நம்ம அதை எப்படி சீர்திருத்தலான்னு பார்க்கணும். இல்லை சரி ஒய்ஃப் கிட்டே போக முடியாதுன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து நீ ஒத்துக்கோ, நான் எனக்கும் என் ஒய்ஃப்க்கு பிரச்சனைங்க, நாங்கள் ரெண்டு பேத்துக்கு ஒத்து போக முடியாது, அகையில் நாங்கள் டிவோர்ஸ் பண்றோம். ஸோ அகையில நான் இன்னொருத்தரோட கல்யாணம் பண்ணிட்டு போறேன். இல்ல நீ வந்துட்டு அதுக்கு முன்னாலேயே நீ ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற, கண்டிப்பா இந்த பெண்ணால பிரச்சனை இல்லை. அப்ப நீ யாரை கல்யாணம் பண்ண? அதுமே உங்க ஃபேன் தான். கண்டிப்பா உங்க அம்மா அப்பா பார்த்து உன்னை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணல. பாவம் அந்த புள்ள ஒரு ஃபேன், அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. 27 வருஷம் அவங்க வாழ்ந்துட்டு அப்ப அந்த ரிலேஷன்ஷிப்க்கு அந்த இதுக்கு நீ என்ன மரியாதை கொடுக்குற? கிடையவே கிடையாது. அப்ப நீ பேசுறது ஒன்றும் நீ செய்யறது ஒன்றும் உன்னோட மென்டல் இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் முதல் நான் தான் அவனை சைக்கோன்னு கூப்பிட்டுது. நான் தான் சொன்னேன் அவனுக்கு மென்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அவங்க வைஃப் அந்த ஊர்ஜீனப்படுத்துறாங்க. விஜய் சாருக்கு அப்படி ஒன்று இருக்கு. ஆமா, அவங்க பெட்டிஷன் அதானே போட்டிருக்காங்க, இஸ் மென்டலி அஃபெக்டட் பர்சன் சொல்லி. அப்போ அந்த கொடூர வாழ்க்கை தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடே இருக்கக்கூடாது. என்னன்னா இங்க 2 நாளுக்கு முன்னாடி டிவோர்ஸ் ஃபைல் பண்ண, 2வது நாள் நீ இந்த பொம்பளைய இந்த த்ரிஷாவை கூப்பிட்டு நீ வந்து கல்யாணத்துக்கு போற. அப்போ வந்து த்ரிஷா வந்துட்டு இஸ் கேள்விக்குறி தான். ஏன்னா நான் அந்த பொண்ணை பார்த்துருக்கேன். என்னன்னா ஆமா, ஒரு நாள் வந்துட்டு ஃபுல் இது ஈசிஆர் ரோட் தான் ஃபுல், ஷி வாஸ் ட்ரங்க், ஐ திங்க் ட்ரக்ட் ஆல்சோ. ஆல்மோஸ்ட் ட்ரெஸ் எல்லாம் இப்படி அடிச்சுட்டு இப்படி இப்படி சுத்திட்டு அவ என்ன செய்யறான்னு அவளுக்கே தெரியல. இந்த ஒரு சில நடிகைகள் எல்லாரும் அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் இவ வந்து இவளுக்கு ஒரு ஆசை இருக்குது, இவ சிஎம்மா வரணும்னா அப்ப இவ எப்பேற்பட்ட ஒரு சிஎம்மா வருவா? அப்போ இந்த சினிமா பைத்தியங்கள், இந்த சினிமா ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுத்து மக்கள் எதுக்கு எல்லாரும் கஷ்டப்படணும்? இப்போ 8 கோடி 9 கோடி மக்களும் இந்த 1.5 கோடி மக்கள் பண்ற தப்புக்கு என்டையர் தமிழ்நாடு ஸ்டேட் கஷ்டப்படணும்னா தேவையில்லை. அப்போ வந்து இந்த சென்சிபிள் பீப்புள் வந்து இதை எடுத்து பேசணும். ஏன்னா இந்த சூழ்நிலையில் விஜய் இஸ் அ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, கண்டிப்பா மக்கள் பேசுவாங்க. நீ எப்படி நடந்துக்கணும்ட்டு ஒண்ணு இருக்கு, பப்ளிக் லைஃப்ன்ட்டு ஒண்ணு இருக்கு. இப்போ நான் எப்பவும் சொல்ற எக்ஸாம்பிள், நான் என் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னால அங்க உட்காந்துட்டு ஒரு சிகரெட் அடிச்சுக்கிட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு ட்ரக்ஸ் நானே அபியூஸ் பண்ணா நான் என்ன உதாரணமா இருப்பேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? கண்டிப்பா அவங்க எப்படிதான் திட்டுவாங்க, எல்லாம் பேசுவாங்க, அசிங்கமா பேசுவாங்க. இப்போ வந்து எங்க காலேஜ் தான் கோயம்புத்தூர்லயே ட்ரக் ஃப்ரீ கேம்பஸ்ன்ட்டு இருக்குது. ஆனா போலீஸ்காரன் சர்டிபிகேட் கொடுக்கறது இல்லை, பட் எல்லா மீட்டிங்ஸும் சொல்லுவான் யோசிச்சு. அப்போ எவ்வளோ கேம்பஸில் இந்த ட்ரக்ஸ் போகுதுன்னா, அப்போ இது எப்பேற்பட்ட ஒரு ரொம்ப கெட்ட ஒரு நிலைமைன்னா நம்மளுக்கு குழந்தைங்க நாங்கள் வருங்கால சன்னதி, தட் இஸ் ஆல் தி யங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ட்ரக்ஸால எவ்வளோ குடும்பங்கள் எஃபெக்ட் ஆகுதுன்னு தெரியல. அப்போ வந்து இதே இந்த சுச்சி அந்த பொண்ணு பொய் பேசுதோ உண்மை பேச ஒரு சில இது there is some இது உண்மை இருக்குது. அப்ப இந்த ஃபிலிம் ஸ்டார்ஸே ட்ரக் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா இருக்கும்போது அப்ப இவங்க எவ்வளவு டேஞ்சரஸா இருப்பாங்க நாடு செக்யூரிட்டிக்கு, நாளைக்கு மக்களோட வாழ்வாதாரம் எல்லாமே இன்க்ளூடட் இதுல. அப்ப இவன் போய் ஒரு சிஎம்மா வந்தா இவன் என்ன முன் உதாரணமா இருப்பான்? அப்ப வந்து இந்த தற்கொலை இந்த ஃபாலோவர்ஸ் ஆஃப் விஜய் இதுங்க வந்து எல்லாம் போதையில இருக்கு, இதுங்களோட பேசி யாருமே உங்களை திருத்த முடியாது. ஓகே,
அதுக்குன்னு சொல்லிட்டு அதர் பீப்புள் கொஞ்சம் அறிவு இருக்கவங்க வந்து எப்படி இவனை வந்து இவன் எலெக்ட் ஆனானா இட்ஸ் வெரி டேஞ்சரஸ், இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். ஆகையில இது மக்கள் யார் யார் நல்ல விதமா எடுத்து சொல்லலாம். கேட்கறதும் கேட்காததும் அவங்க பிரச்சனை, பட் கஷ்டப்பட போது அவங்க தான். அதால ஒரு சில இன்னோசென்ட் பீப்புளும் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா நம்ம வந்து உணர்ச்சி வசப்பட்டு இவங்களெல்லாம் ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டு இவங்க பின்பற்றும் போது நம்ம யாரை பின்பற்றோன்ட்டு ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா விஜய் இஸ் டெஃபினெட்லி நாட் அ குட் இது. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க என்னமோ 200 கோடி விட்டுட்டு வந்தானே. 200 கோடி நீ எப்போ சம்பாதிச்ச? 200 கோடிக்கு நீ டேக்ஸ் கட்டினியா? நீ 200 கோடியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீ 200 கோடியை விட்டுட்டு வந்திருக்கனா 200 கோடிக்கு நீ டேக்ஸ் கட்டினியா? கிடையாது. அதுக்கப்புறம் நீ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்தா யாரும் உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்ல. 200 கோடி வந்து ஒரு துளி கடல் தண்ணி இல்லை. என்னன்னா நீ வந்து இங்க கொள்ளடிக்கிற 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி கூட கொள்ளடிக்கலாம். அப்ப இந்த 200 கோடி தூசி பிஸ்கட், இட்ஸ் a drop in the ocean. அப்போ வந்துட்டு இது வந்து ஒரு நல்ல சிச்சுவேஷனே கிடையாது. மக்கள் வந்துட்டு இதை புரிஞ்சிக்கிறது இல்லை. அவங்க வந்துட்டு யாரை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு தெரியாம ஆடிட்டு இருக்காங்க. ஆண்களை விட்டுருங்க, இந்த பெண்கள் பேசுறாங்க பாருங்க, இது ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்குது. இதுல என்ன இருக்கு? அவரு இல்ல இல்ல ஒரு பொண்ணு சொல்லுது, இன்னைக்கு ஒரு ஸ்வீப்பர் வந்து 4 பொண்டாட்டி வச்சிருக்கான், ஒரு இது இவன் வச்சிருக்கான், அது வச்சிருக்கான். ஸோ அகல் எங்க அண்ணன் வச்சா என்ன தப்புன்னு ஒண்ணு. இன்னொன்னு என்ன சொல்லுது, நான் உனக்கு வந்து அக்காவா இருக்கிறேன், தங்கச்சியா இருக்கேன், இஃப் நீட் பி நான் உன் பொண்டாட்டியா இருக்கேன்னா அப்ப என்ன வரம்புல பேசுறாங்க? அப்ப வந்து இதெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல இதானா இது வந்துட்டு ஒரு நல்ல உதாரணமே கிடையாது. அந்த பேரண்ட்ஸ் யார் அந்த பிள்ளைங்களோட பேசுறாங்களோ அவங்க அப்பா அம்மாவும் அந்த பிள்ளைங்கள கண்டிக்கணும். இது வந்துட்டு எப்படி ஆயிடுச்சுனாப்போ அப்பா அம்மாங்களே பயந்துக்கிறாங்க இன்னைக்கு பிள்ளைங்கள பார்த்து. என்னன்னா எதனோ திட்டினா உடனே நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு ஓடுதாமா, இல்லை வீட்டை விட்டு ஓடுறேன்னு சொல்லுதாமா, போய் குடிச்சு போட்டு வருதாமா. நாங்களே பார்க்குறோம் காலேஜஸ்ல எப்படி நிறைய பேரண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட சொல்றாங்க, ஐயோ மேடம் எங்களுக்கு பயமா இருக்குது அவங்கள சொல்றதுக்கு, நீங்களும் அவங்கள என்ன அதட்டிடாதீங்க, இல்லை தற்கொலை பண்ணிப்பாங்க, இல்லை வீட்டை விட்டு ஓடிடுறாங்கன்னா. அப்போ வந்து ஒரு காலகட்டத்தில் நாங்களாம் வளர்ந்த காலகட்டத்தில் எங்களுக்கு அடி விழும், ஸ்கூல்லேயும் அடி வலிச்சு, வீட்லேயும் பெல்ட்டை கழிச்சு எங்கள் அம்மாலாம் அடிப்பாங்க டங்கு டங்குன்ட்டு. அப்போ வந்துட்டு அதுக்குன்னு சொல்ல பெருசா இது அடிக்கணும்னு சொல்லல, பட் எப்போ ஒரு தட்டணும், ஒரு கண்டிப்பு இருக்கணும். இந்த கண்டிப்பே இல்லாம ஒரு இது இருந்துச்சுன்னா இது வந்துட்டு சொசைட்டிக்கு நல்லதே கிடையாது. அந்த விஜய் த்ரிஷா விவகாரமா இன்னைக்கு நேத்து கிடையாது, இது பல வருஷமா இருக்குன்றத சொல்றாங்க. See, I know, she is a close friend of my friends. எனக்கு வேண்டிய ஒருத்தரோட டாக்டர். அவ ஓப்பனாவே சொல்றா, he is my first loveன்னு சொல்றா. that he was her first love, இல்லாட்டி 11th love, we don't know. ஓகே, அப்போ வந்துட்டு அவளுக்கு என்ன இது இருக்குது, ஒரு குடும்பம், ஒரு கல்யாணம் ஆன ஆளு. அப்போ நீ உனக்கும் ஒரு இது இருக்குது இல்லையா, ஒரு லிமிட் இது. அப்போ வந்துட்டு எதுக்கு இந்த லாஸ், எதுக்கு இந்த பாலிகாமி, இந்த இதெல்லாம் தேவையே இல்லையே, எதுவுமே கிடையாது. நம்ம சந்தோஷமா இருந்திருக்கலாம் இல்ல, நீங்க 2 பேர் எதுக்கு கல்யாணமே தேவையில்லை. அந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுத்து அதுக்கு மேல அந்த குழந்தைங்க மெயினா பாதிக்கப்பட போவது வந்து அந்த குழந்தைங்க. கண்டிப்பா. அப்போ வந்துட்டு உன் குழந்தைங்க மேலேயே உனக்கு அக்கறை இல்லாத நீ எங்க நாட்டு மக்கள் மேல நீ கவலைப்படணும். ஓகே, த்ரிஷா இஸ் அன் அஜெண்டா. பிகாஸ் ஒரு சிலர் சொல்றாங்க அவங்க அம்மாவோட சூழ்ச்சியை, அவங்க அம்மா இதெல்லாம் பிளான் பண்ணி அந்த த்ரிஷாவை செய்ய வைக்கிறாங்க சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் நம்மளுக்கு யாருக்குமே, வெளியே இருக்கவங்களுக்கு யாருக்குமே இது ஆதாரம் கிடையாது. மேபி அங்க உள்ளார அவங்களோட பழகுனவங்களுக்கு தெரியும். அம்மா ரீசெண்டா ஆக்ட்ரஸ் பிரியங்கா மோகன் அவங்க வந்து ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. என்னன்னா, என்னோட லைஃப்ல நான் வந்து நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தேன், திடுத்துப்புன்னு ஒரு செட் ஆஃப் டீம் வந்து என்னை வந்து படங்கள் பண்ண முடியாத அளவுக்கு தடுத்துட்டாங்க அப்படின்னு. இது சோசியல் மீடியால பேசு பொருளாக மாறுது. அதுக்கு டுவோர்ட்ஸ் த எண்ட்ல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்களுடைய மேனேஜர் ஜெகதீஷ் அப்படின்றவர் இருக்காரு, பழனிசாமி, ஜெகதீஷ் பழனிசாமி, அவர் வந்து த ரூட் அப்படின்ற கம்பெனி வச்சிருக்காரு. ஆமா, அது கீழே இருக்கவங்களுடைய லைஃப் தான் வந்து பிரகாசமா இருக்கணும், அது கீழே இவங்க வரலன்னா, இல்ல அதுல இருந்து இவங்க வெளியில போறாங்கன்னா இவங்களை நாங்க சும்மா விட மாட்டோம்னு ஒரு பெரிய டீமா வந்து ஒர்க் பண்றாங்கன்றத சொல்றாங்க. இது நானும் கேள்விப்பட்டேன். இந்த ரூட் பழனிசாமி, இந்த ஜெகதீஷ் பழனிசாமி வந்துட்டு இஸ் ஒன்லி ஆர்டினரி பர்சன் ஃப்ரம் கோயம்புத்தூர், பிஎஸ்சி காலேஜ்ல இங்கே படிச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் எப்படி இந்த சடன் டெவலப்மெண்ட்னா, எப்பவுமே வந்துட்டு சடன் வளர்ச்சி வந்து ஏதோ ஒரு தப்பான வழியில வந்தாதான் இந்த பணம் எல்லாம் சம்பாதிச்சிருப்பாங்க.
ஓகே. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃப் தீஸ் ஃபிலிம் ஸ்டார்ஸுமே இப்போ வந்துட்டு ட்ரக் பிஸ்னஸே பண்ணிட்டு இருக்காங்க, வித்துட்டு இருக்காங்க. ஓகே. அப்போ வந்து அவங்கள ஏட் பண்றவங்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ இவங்களுக்குலாம் எங்கிருந்து இந்த சடன் வாழ்க்கை, இவ்வளோ ஆடம்பர வாழ்க்கைன்னா ஏதோ ஒரு அந்த அவங்களோட அந்த சொல்றது ஏர்னிங் மெத்தட் வந்து ஒரு தப்பான வழியில் தான் அவங்க வந்து இதெல்லாம் சம்பாதிச்சிருக்காங்க. அதில் அவனுக்கு ஒரு பெரிய டீமே இருக்குது. தட் கீர்த்தி சுரேஷ், இந்த ட்ரிஷா, இவங்க எல்லாமே அந்த ஜெகதீஷ் பழனிசாமி தான் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு மேனேஜரோ சம்திங், தட் இஸ் அவங்களோட ஷெட்யூல் எல்லாம் மேனேஜ் பண்றதுலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அவன் தான் ஈவன் ஃபார் விஜய். ஓகே. அப்போ வந்து அவன் தான் இந்த எல்லாத்துக்குமே மாமா வேலை பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஜெகதீஷ் பழனிசாமி. வாட் இஸ் இஸ் பேக்ரவுண்ட்? அவன் எந்த மாதிரி ஒரு குடும்பத்தில், இஸ் கம்மிங் ஃப்ரம் அ வெரி மிடில் கிளாஸ், நாட் ஈவன் மிடில் கிளாஸ் கிடையாது, லோவர் மிடில் கிளாஸ் தான் வந்துட்டு இருக்கான். அப்போ வந்து எப்படி இந்த சடன் டெவலப்மெண்ட்னா இந்த மாதிரி ராங் வேஸ்ல அண்ட் தென் இண்டஸ்ட்ரியில இருக்குது. சரி, தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபிலிம் ஸ்டார்ஸ், எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. ஒரு சிலர் வந்து அவங்க குடும்ப சூழ்நிலை, ஒரு சிலருக்கு வந்து அவங்க மேபி பிரதர் ஒரு இதாக இருப்பாங்க, இல்லாட்டி மதர் ஒரு இதாக இருப்பாங்க, அவங்களுக்கு சினிமாவிலேயே நடிக்கணும்னு, இன்க்ளூடிங் ஜெயலலிதா அவங்களோட லைஃப் அன்னைக்கு ஃபேமிலி சுச்சுவேஷனால தான் அவங்களும் நடிக்க போயிருக்கேன். பட் ஷீ வாண்டட் டு ஸ்டடி, ஷீ வாண்டட் டு பிகம் அ லாயர். ஆனா அன்னைக்கு அவங்களோட குடும்ப சூழ்நிலை அவங்க அம்மா வந்து அவங்க ஆக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே. பட் நிறைய பேர் அப்படி கூட குடும்ப சூழ்நிலை கூட இருக்காது, அவங்க அம்மா அவங்க குடும்பமே அவங்கள தப்பான வழிக்கு அனுப்புவாங்க. ஓகே. அப்போ வந்து எல்லாருமே விரும்பி போறாங்கன்னா 80% அவங்க விரும்பி போறதில்லை. ஓகே. எனக்கு தெரிஞ்ச நிறைய சீனியர் ஸ்டார்ஸ் தெரிஞ்சவங்களே பேசுவாங்க, கீதா எங்க வாழ்க்கை எப்படி, யார்கிட்ட போய் சொல்லுவோம், எங்களுக்கும் ஆசை எல்லாம் இருக்குது, பட் எங்க சூழ்நிலை நாங்கள் இந்த சுச்சுவேஷன்ல இருக்கிறோம்னு சொல்லும்போது இட் இஸ் வெரி சேட். பட் வந்துட்டு அதே ஒரு பணக்கார வீட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சேயிங், ஒரு ரிலையன்ஸோட அம்பானி பையன் பொண்ணு தப்பான வாழ்க்கைக்கு போனா அது வந்துட்டு வாழ்வாதாரம் கிடையாது, அது திமிர் எடுத்துக்கிட்டு போறது. ஆனா இவங்க எல்லாம் பாவம், அவங்க ஒரு குடும்பத்தையே மொத்த குடும்பம் வில் பி டிபெண்டிங் ஆன் தம். அப்போ வந்து அது ஒரு வெரி சேட் சுச்சுவேஷன். இதை வந்து யார் இந்த பூனைக்கு மணி கட்டுறதுன்னு சொன்னா அந்த நம்ம வரும் ஆட்சியாளர்கள் இவங்கெல்லாம் இந்த சுச்சுவேஷனை பார்த்து இதெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வரணும். ஆனா எவ்வளவு மாற்றங்கள் வருதுன்னு எந்த மாற்றங்களும் வருது. இப்ப நான் நிறைய தடவை பேச்சீஸ்ல சொல்லியிருக்கேன், என்னோட கிளாஸ்மேட் என்னோட வந்து அவங்க கிரிமினாலஜி பண்ணி இஸ் அ பிக் சைபர் கிரைம் பெரிய எக்ஸ்பர்ட், வேர்ல்ட்லயே 16 எக்ஸ்பர்ட்ல அவர் ஒருத்தர். அவர் எப்போ என்கிட்ட சொல்வார், கீதா நீ ஒரு பதவிக்கு வந்து இந்த கோடம்பாக்கத்துல 1,50,000, அவர் சொல்றது ஒரு 10-20 years பேக் 50 people வந்துட்டு 1,50,000 people வந்து சினிமா போகத்துக்கு வந்து அதுக்கப்புறம் தே பிகம் ப்ராஸ்டிடியூட்ஸ். அவங்க ரொம்ப சேட் லைஃப், அவங்க வந்து எப்படி போலீஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது, பாலிட்டிஷியன்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது, இந்த ஃபிலிம் ஃபீல்டே அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது. இது வந்துட்டு இதுக்கு ஒரு மணி கட்டணும் கீதான்னு எப்போன்னு சொல்லுவார். இப்போ நான் சொல்லுவேன் அவர்கிட்ட, நல்லவங்க எல்லாம் பெரிய இடத்துக்கு வரமாட்டாங்க, இப்படிதான் இருக்கும் வாழ்க்கை, பட் மேபி நம்மளால எதுனா செய்ய முடிஞ்சு செய்யலான்னு சொல்லிட்டு நான் எப்பவும் அவர்கிட்ட சொல்லுவேன். ஆனா அது ஒரு பெரிய மாஃபியாவே இருக்குது. நீங்க வந்து ஒரு டாக்டர் பிரகாஷ்னு ஒருத்தர் ஜெயிலுக்கு போனார் ஒரு காலகட்டத்துல, அவரும் இந்த எப்ஸ்டீன் டைப் ஆஃப் பர்சன் தான். ஓகே. இந்த ஆளெல்லாம் அப்போ வந்து இப்ப இருக்கும் அரசியல் தலைவர்கள் இன்றைக்கு இருக்கவங்க கூட அன்றைக்கு இந்த பிரகாஷோட தொடர்புல இருந்தவங்களும் இருக்காங்க. இப்ப எப்படி மோடி பேர் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இதுல வருதோ அதே மாதிரி இப்போ இங்க இருக்கும் அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் அந்த டாக்டர் பிரகாஷோட இருந்துச்சு. அப்ப அந்த சங்கர், ஆட்டோ சங்கர்ன்ட்டு ஒருத்தர் தான், அவன் வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கும் மற்ற இம்பார்ட்டன்ட் விஐபிஸ்க்கெல்லாம் அவனுமே இப்படிதான் சப்ளை பண்ணிட்டு இருந்தான், இந்த எப்ஸ்டீன் டைப்ல தான். ஸோ இட்ஸ் நாட் தட் இன்னைக்கு தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்துருக்குது, இங்கேயும் நடந்துட்டு இருக்குது. இங்கேயும் இந்த விஜய் மல்லையா டைப் ஆஃப் பீப்புள், கார்பரேட்ஸ், தே டூ ஹோஸ்ட் பார்ட்டிஸ், இந்த சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சு இங்கேயும் நடந்திருக்கு. இது கூட நான் பேசியிருக்கேன், ஐ டோல்ட். நான் என் கண்ணால பார்க்கல, அன்பார்ச்சுனேட்லி ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு அந்த டின்னர் பார்ட்டிக்கு நான் போகல. நான் போயிருந்தேன்னா அதான் என் கட்சியில இருக்கவங்க சொல்ல, மேடம் நீங்க வந்து நீங்க அடிச்சு கொண்டே போட்டுருப்பீங்க இவங்களெல்லாம். பட் இங்கேயும் அந்த கொடூர புத்தி ஆளுங்க இருக்கிறாங்க. ஸோ வேர்ல்ட் ஓவர் இது நடக்குது. பட் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறது எப்படின்னா, தட் இஸ் பெண்கள் தான் தைரியமா வந்து பெண்களுக்கு சப்போர்ட் பண்ண, பெண்களே நிறைய பேர் வந்து இந்த தப்பான வாழ்க்கைக்கு இழுத்துட்டு போற பெண்களும் இருக்காங்க. இப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது நிறைய காலேஜஸ்ல. இப்போ அன்னைக்கு எங்க ஸ்டாஃபே ஒருத்தங்க சொன்னாங்க என்கிட்ட, மேடம்
நர்சிங் காலேஜஸ்ல உங்களுக்கு தெரியாது என்னெல்லாம் அவ்வளோ நடக்குது. நான் சொன்னேன் எனக்கு தெரியும், பிகாஸ் என்னையே ஒரு மந்திரி தட் இஸ் சப்ளை பண்ண சொன்னா நான் பிகாஸ் ஐ எம் ஸ்ட்ராங், எனக்கு வந்து ஒரு பணபலம் இருக்குது, ரெண்டாவது கொஞ்சம் தைரியம், ஐ எம் a bold person, ஐ ரெஃப்யூஸ். அதுக்காக எனக்கு கேசஸ் வந்துச்சு, என்னை எவ்வளோ என்ன சொல் கொடுமைப்படுத்தினாங்க. பட் நான் அதுக்கெல்லாம் ஈல்டு ஆகலை. ஓகே, அப்போ வந்துட்டு அவங்க இப்போ இந்த காலகட்டத்தில், இது 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசுகிறேன், அப்போ இந்த காலகட்டத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, மேடம் இன்னும் இருக்குது, நிறைய காலேஜில் இப்படி செய்கிறாங்க, we are all safe with you, நம்ம காலேஜில் ஒன்று தான் வந்துட்டு பிகாஸ் ஆஃப் யூ, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் மீ. அதே நானே ஒரு கெட்ட பொம்பளையா இருந்து இல்லை இவங்களெல்லாம் சப்ளை பண்ணுறதுக்கு தயாரானா அப்போ அந்த பெண்கள் வாழ்க்கையும் ஒரு கேள்விக்குறி தான். அப்போ இதை பற்றி எவ்வளோ பேர் பேசுகிறாங்கன்னா அவங்களுக்குலாம் வெக்கமாக இருக்குது பேசுறதுக்கு. என்னன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம பேசினா நம்மளை வந்து என்ன நினைப்பாங்களே, நம்மளை பற்றி தப்பான்னு நினைப்பாங்க. ஒரு சீனியர் லேடி நர்ஸு ஷீஸ் டெல்லிங் மீ, மேம் நாங்கள் வந்து உங்கள் காலேஜில் சேஃபாக இருக்கோம், என்னென்னா பிகாஸ் ஆஃப் யூ. அப்போ இந்த அவல நிலை இன்னும் மற்ற கல்லூரிகளில் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்குது. அப்போ வந்துட்டு பெண்கள் பாதுகாப்புன்னு பேசும் இந்த தலைவர்கள் எல்லாம், இவங்களுக்கெல்லாம் இது தெரியாது. அப்ப நான் பேசுறேன், ஏன் இவங்களுக்கெல்லாம் தெரியாது? அப்ப வந்து இந்த மாற்றங்கள் யார் கொண்டு வரணும்னா மக்கள் நம்ம தான் கொண்டு வரணும். அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, இந்த கோலிவுட்ல ஒரு பெரிய மாஃபியாவே இருக்கு, வெளியில தெரியாம. கண்டிப்பா அது வந்து நைட்ல தான் செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. அங்க வந்து நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப கொடூரமான விஷயங்கள்லாம் நடக்குது. இது எல்லாம் ஒரு பெரிய ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைக்குமா? கண்டிப்பா. இப்ப பாருங்க, இப்போன்ட்டு கிடையாது, பழைய காலத்துல இருந்து இருந்திருக்குது. டைரக்டர்ஸ் சரி, ப்ரொடியூசர்ஸ் சரி, அதுல கடைசியில பாதிக்கப்படுறது யாருன்னா விமென். அதுல விமென் யாருன்னா ரொம்ப கஷ்டத்துல இருந்து வராங்க பாருங்க, அவங்களுக்கு வேற ஒன்றும் பேசவும் முடியாது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கும் ஆள் இருக்காது. இட்ஸ் அ பிக் மாஃபியா. இட்ஸ் நாட் தட் இட்ஸ் ஹேப்பனிங் இன்னைக்கு தான் நடக்குதுன்னா கிடையாது, நிறைய காலத்துல இருந்தே நடந்துட்டு இருக்குது. இதுல அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க, படிச்சவங்க இருக்காங்க, படிக்காதவங்க இருக்கிறாங்க, ரவுடிஸ் இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு யார்கிட்ட நம்ம லைஃப் சேஃப்னா மக்கள் பேச ஆரம்பிக்கணும். மக்கள் பேச ஆரம்பிச்சு மக்கள் எதிர்க்க ஆரம்பிச்சாதான் இந்த மாற்றங்கள் வரும். சூப்பர்மா, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசணும். வணக்கம். நன்றி.